நான் இப்போ நிச்சிட்டு இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணாலி. ஸோ மணாலியில் தான் இருக்கேன் இப்போது. நம்ம லே போகிறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ நம்ம ரீச் ஆகிடுவோம் சீக்கிரமே. இன்னும் ஒரு 6 days வீடியோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சாகரில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். சாகரில் பார்த்தீங்கன்னா ரூம் எடுக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருந்தாங்க. அவங்களும் வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. ஸோ சென்னையிலேருந்து மணாலிக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க. நான் நம்ம கூட லேக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வச்சுருந்தேன். பட் வந்து அவங்க மணாலி வரைக்கும் தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. சரி மணாலி வரைக்கும் நமக்கு கம்பெனி கிடைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் நான் வந்து ஃபுல் ஜேர்னி ட்ராவல் பண்ணியிருந்தேன் மணாலி வரைக்கும். 2 பேர் சாகர்லேருந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சண்டிகர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா பூனேலேருந்து வராரு. ஒரு ஆக்சிடென்ட் நம்ம பார்த்துட்டேங்கனாலே நம்ம நெக்ஸ்ட் பைக்கை தொடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம், ரொம்பவே பயப்படுவோம். பட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலவே இழந்துட்டார். இருந்தாலும் ட்ராவல் மேலே இருக்க க்ரேஸ்னால் பூனேலேருந்து மணாலி போகிறதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. சூப்பர் இல்லை, ரொம்ப கிரேட் இல்லை. நம்ம வந்து என்ன நடந்தாலும் சரி மனம் தளராமல் நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும். இவரை பார்த்து தான் ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அவங்க ஃபேஸை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேஸ் காமிக்காமல் பிக்சர்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாகர்லேருந்து ஆக்ரா வந்து கிளம்பியாச்சு. ஆக்ரா கிளம்பிட்டு ஆக்ராவில் வந்து 1 day தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஆக்ரா வந்துட்டு தாஜ்மஹால் பார்க்காம போக முடியுமா? தாஜ்மஹால் போகும்போது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அகெயின் ரூமுக்கு போயிட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்தேன். அதனால் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக போகும்போது எடுத்தது, டீம் மெம்பர்ஸோடு போகும்போது எடுத்தது. தாஜ்மஹால்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருந்தேன். அதுக்கு 700 rupees பே பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்ட அப்புறம் தான் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 32 photos தான். 32 photosக்கு வந்து 700 rupees வாங்கிட்டாங்க. பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் உள்ளே போக கிடையாது, அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. தாஜ்மஹாலை மட்டும் அங்கே விசிட் பண்ணிட்டு டெல்லி கிளம்பியாச்சு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சுத்தமாக செட் ஆகலை, வாமிட்டிங், ஃபீவர். ஸோ அதனால் 2 days ஸ்டே பண்ணியிருந்தேன் டெல்லியில். எந்த பிளேஸுமே சுற்றி பார்க்கல டெல்லியில், ஏன்னா அவ்வளோ ஹெவி ஃபீவர் எனக்கு. ஸோ இதுக்கு மிச்சம் நம்ம ரூம்லேயே இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக லே ரீச் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீவராவது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான் வச்சுருந்தேன். சண்டிகரில் பார்த்தீங்கன்னா 1 o'clock நான் ரீச் ஆகிட்டேன். 1 o'clock ரீச் ஆகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இதுக்கு மட்டும் 1 day எடுத்து ரூம் எடுத்தோன்னா வேஸ்ட்டு தான் நம்ம அமௌண்ட். ஸோ அதனால் சண்டிகர்லேருந்து மணாலி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபுல் டிராஃபிக். நான் வந்து மேப்பில் லொக்கேஷன் போடுறேன், மணாலி போகிறதுக்கு 2 days காமிச்சிது. ஸோ என்னடா இது இப்படி காமிக்குது, மேப் பார்த்தா எதுவும் கோளாறுன்னு நினச்சேன். கடைசியில் போய் பார்த்தா தெரியுது செம்ம டிராஃபிக் அங்கே. ஸோ அதனால் மூவ் பண்ணுறதுக்கே ஒரு 10 minutes ஆகுது கொஞ்சமாக பைக்கை மூவ் பண்ணுறதுக்கே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆனேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டனல் வந்தது. ஸோ டனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 2 டனல் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு டனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. வால்பாறையில் ஒரு டனல் கட்டியிருப்பாங்க பார்த்தியா, தண்ணிலாம் போயிட்டு லைக் அதே மாதிரி இருந்தது. அந்த டனலும் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு டனல் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 kilometers போச்சு. செகண்ட் டனல் கம்மியாக தான் போச்சு. போக போக ஒரு 15 டனல் கிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ
மண்டி வரைக்கும் தான் போயிருந்தேன். ஸோ மண்டியில் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் மணாலி மண்டியிலேருந்து. ஸோ அங்கேயே ரூம் எடுத்தாச்சு, அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணாலி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மணாலி ரீச் ஆயாச்சு. மணாலி ரீச் ஆகிட்டு ஒரு 11:30 சம்திங் ரீச் ஆனேன். அங்கேருந்து எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். Your lips on mine, and move with your body. Just put your hands on mine, and put your lips on mine, and move with my body. So sweet, so sweet, கவர் பண்ண முடியாது. நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா லே. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் லடாக் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு பெரிய ட்ராவலை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் ட்ராவலுக்கு வந்து நம்ம பயம் இருக்காது, எங்கே போனாலும் நமக்கு பயம் இருக்காது. ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாடு ட்ரிப் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் நம்ம லே எடுக்கலாம், அவ்வளோ பெரிய பிளான் எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போனாலும் நமக்கு பயம் இருக்காது. ஸோ அதனால் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணேன். ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா லே தான். ஸோ அதனால் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 or 3 பிளேசஸ் மட்டும் தான் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு மிச்சம் எந்த பிளேஸஸும் பார்க்கல. நம்ம வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். நான் மணாலியில் 2 days ஸ்டே பண்ணியிருக்கேன், 2 nights ஸ்டே பண்ணிருக்கேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம லே கிளம்பிடலாம். இன்னும் 2 daysல நம்ம வந்து லே வந்து ரீச் ஆகிடுவோம். ஸோ லே ரீச் ஆகிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ரியலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இன்னும் 2 daysல ரீச் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே நான் சேஃபாக வந்தாச்சு. ஸோ இதுக்கு மிச்சம் தான் நான் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையுமே நம்ம வந்து தூள் ஆக்கிடலாம். ஸோ நல்லாவே கண்டிப்பாக நம்ம அங்கே சேஃபாக ரீச் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. சோலோவாக தான் போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் மணாலி வரைக்கும் எனக்கு வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணி தந்தது என் கூட வந்தாங்கன்னு சொன்னா இல்லையா, அவங்க தான் எனக்கு வீடியோஸ் கேப்சர் பண்ணி கொடுத்தாங்க. நானும் அவங்களுக்கு வீடியோஸ் எடுத்து கொடுத்தேன். ஸோ அவங்களால தான் இவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது, இல்லைனா அதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு மிச்சம் அவங்க வர மாட்டாங்க, மணாலியோட ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு மிச்சம் நம்ம போகிறதா இருந்தால் தனியாக தான் போவேன். வீடியோஸ் கம்மியாக தான் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு Insta 360 எடுக்க பார்க்குறேன். நான் வந்து நிறைய திங்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஒரு திங்ஸ் பார்த்திங்கன்னா Insta 360யோட பேட்டரி மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SD கார்டு வந்து மெமரி கம்மியாக இருக்கிறத மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சார்ஜர் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால தான் நிறைய டைம்ஸ் வீடியோஸ் போட முடியல. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாது. நம்ம எப்பயுமே குட் திங்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணிப்போம். என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் லே முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லே ரீச் ஆகிடலாம். ஸோ ரீச் ஆகிட்டப்புறம் நம்மளோட ஹாப்பினஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ஹாப்பினஸோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர் கைஸ், பாய்.